Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டடம் வளாகத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் ரூபாய் 309 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 17 புதிய திட்டப் பணிகளை திறந்து வைத்து 493 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 559 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேருரை ஆற்றினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நிகழ்வில் அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையர் குமரகுருபன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய அமைச்சர்கள், முதலாவதாக KN நேரு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, சென்னை மாநகராட்சி மேம்படுத்த இரவும் பகலுமாக 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உழைத்து வருகின்றனர். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் உள்ள பல்வேறு ஏரிகள் தூர்வாரப்பட்டு வருகிறது என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நவம்பர் மாதம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மழையில் சிறப்பாக பணியாற்றினார்கள். சென்னை என்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருவது வந்தாரை வாழ வைக்கும் சென்னைதான் என்பது. சென்னை பட்டணம் என்கிற மாநகரம் தற்போது எல்லோருடைய மாநகரமாக திகழ்கிறது. சென்னையின் முதலாக மேம்பாலம் கட்டிய அரசு திமுக அரசுதான். சென்னையில் டைட்டில் பார்க் மற்றும் IT நிறுவனங்களை கொண்டு முதன்மை மாநிலமாக மாற்றியது கலைஞர்தான். சென்னை மாநகரம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து வருகிறது. சிங்கார சென்னை 2.0 என்ற திட்டமானது தற்போது சாத்தியப்பட்டு வருகிறது. சென்னையின் வளர்ச்சி பணிகளை 6000 கோடியில் செயல்படுத்தி வருகின்றனர். தற்போது ஹாப்பனிங் சிட்டியாக சென்னை மாநகராட்சி மாறி வருகிறது. 280 கோடி மதிப்பீட்டில் 493 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போது 225 குளங்கள் உள்ள நிலையில் மேலும் 41 குளங்கள் உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நீர்நிலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் 15 சென்டிமீட்டர் மழை பெய்தும் பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை. நிலத்தடி நீர் உயர்த்தும் பணியில் மாநகராட்சி தீவிரம் காட்டி வருகிறது என்று அவர் தெரிவித்தார்.